ஹாய் எவ்ரிவன். 30 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஃபேன்னா பங்கா அப்படின்னா ஃபேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஜன்னல், அதாவது விண்டோ அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா கிட்கி அப்படின்னா ஜன்னல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வெஹிக்கிள் இல்லை கார் சொல்லுவோம் இல்லையா, வண்டி அப்படின்றத ஹிந்தியில் காடி அப்படின்னு சொல்கிறோம். காடி அப்படின்னா ஒரு வெஹிக்கிளோ, அதாவது ஒரு வாகனமோ இல்லை வண்டியோ, அதாவது ஓகேவா, அதுதான் காடி. ஓகே. பால், மில்க் அப்படின்றத ஹிந்தியில் தூத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தூத் அப்படின்னா பால் அப்படின்னு அர்த்தம். வானம், ஸ்கை அப்படின்றத ஹிந்தியில் ஆஷ்மான் அப்படின்னு சொல்கிறோம். ஆகாஷ் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஆஷ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்மான் அப்படின்னா வானம், ஸ்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்றைக்கி என்ன 5 வேர்ட்ஸ் பார்த்தோமோ அந்த 5 வேர்ட்ஸை வச்சு 5 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேன் பார்த்தோம் இல்லையா, ஃபேனை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், அதாவது ஃபேனை போடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஹிந்தியில் பங்கா சலு கரோ அப்படின்னு சொல்லணும். பங்கா சலு கரோ அப்படின்னா, பங்கானா ஃபேனு, சலுனா ஆன் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஆன். அதாவது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஓகேவா? சலு ஆன் அப்படின்னு அர்த்தம். கரோ அப்படின்னா செய்யின்னு அர்த்தம். அப்போ சுவிட்சை போடு, பண்ணு. சலு கரோ அப்படின்னா போடு அப்படின்னு அர்த்தம். பங்கா சலு கரோ அப்படின்னா சுவிட்சை போடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து விண்டோ அப்படின்ற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போது ஹாட்டாக இருக்குது, ஜன்னலை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கிட்கி கோலோ கர்மி ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். கிட்கி கோலோ கர்மி ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். கிட்கினா விண்டோ, கோலோ அப்படின்னா ஓப்பன் பண்ணு அப்படின்றது தான். கர்மினா ஹாட்டாக இருக்கிறது, இல்லைன்னா ஹீட், அதான். ஓகேவா? ஸோ இங்கே ஏன் நம்ம ரஹி யூஸ் பண்ணுறோம், ரஹா யூஸ் பண்ணல அப்படின்னா, இங்கே ஹார்ட்டை ஒரு ஃபெமினைன் நவுனாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கே ஹார்ட்டுக்கு ரஹி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஹோ ரஹி ஹைனா இப்போது நடக்குது அப்படின்ற மாதிரியான மீனிங். ஸோ கிட்கி கோலோ கர்மி ஹோ ரஹி ஹைனா சூடாக இருக்குது, ஜன்னலை ஓப்பன் பண்ணு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே. என்னோட வண்டி அங்கே இருக்குது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மேரி, என்னோட. மேரி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெஹிக்கிளில் ஒரு ஃபெமினைன் ஆப்ஜெக்டாக பார்க்குறதுனால மேரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேரி காடி அப்படின்னா என்னோட வெஹிக்கிள் அப்படின்னு அர்த்தம். வஹா அப்படின்னா அங்கே இருக்குது அப்படின்ற, வஹா ஹே அப்படின்னா அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். மேரி காடி வஹா ஹே அப்படின்னா என்னோட வண்டி அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். பால், தூத் அப்படின்றத வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதை ஹிந்தியில் தூத் ஃப்ரிட்ஜ் மே ஹே அப்படின்னு சொல்கிறோம். தூத் ஃப்ரிட்ஜ் மே ஹே அப்படின்னு சொல்கிறோம். தூத் பால் ஃப்ரிட்ஜில். ஸோ ஃப்ரிட்ஜ், மேஹேனா ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேஹேனா உள்ள இன் அப்படின்னு அர்த்தம். ஸோ தூத் ஃப்ரிட்ஜ் மே ஹே அப்படின்னா பால் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இன்னைக்கோட லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வானத்தில் மேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது there are clouds in the sky அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆஷ்மான் மே பாதல் ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஆஷ்மான் மே பாதல் ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஆஷ்மான்னா ஸ்கை, மேனா மேலே. ஓகேவா? மேனா அந்த லொக்கேஷனை பொஷஸ் பண்ணுறது தான், அதை தான் சொல்கிறோம் இருக்குது அப்படின்றது. பாதல் அப்படின்னா க்ளவுட்ஸ்ன்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ பாதல் ஹே அப்படின்னா க்ளவுட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ வானத்தில் க்ளவுட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ஆஷ்மான் மே பாதல் ஹே அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பால் அப்படின்னா தூத்துன்னு பார்த்தோம் இல்லையா, தயிருக்கு ஹிந்தியில் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.